ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விவசாய தோட்டத்தில் மூலிகை செடிகளுடன் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த சித்த வைத்தியர் மற்றும் அவரது மகனை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். எலத்தூர் செட்டிப்பாளையம் ஆத்திக்காடு பகுதியில் கஞ்சா செடிகள் வளர்ப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சித்த வைத்தியர் ஒருவரின் விவசாய தோட்டத்தில் போலீசார் சோதனையிட்டனர். அப்போது தோட்டத்தில் 11 கஞ்சா செடிகள் இருந்ததை கண்டறிந்த போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து சித்த வைத்தியர் உட்பட 2 கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இறுதிச் சடங்கில் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவம் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த தாடூர் காலனியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இவரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற அதே பகுதியைச் சேர்ந்த சங்கர் மற்றும் வஜ்ரவேல் ஆகிய இருவரும் நடனம் ஆடும்போது தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இரு தரப்பினரின் ஆதரவாளர்களும் இரும்பு ராட், கட்டை மற்றும் கற்களால் தாக்கிக் கொண்டனர். இதில் 12 பேர் படுகாயமடைந்த நிலையில் இரு தரப்பினரும் திருத்தணி போலீசில் புகார் கொடுத்தனர். இதன் அடிப்படையில் 5 பேரை கைது செய்த போலீசார் 3 பேரை தேடி வருகின்றனர். செல்போன் திருட்டில் ஈடுபட்டவர்களை பிடிக்க சென்ற காவலர் அரிவாளால் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 2 கைது செய்யப்பட்டனர். திருச்சி ஓயாமாரி பகுதியில் கடந்த 29ஆம் தேதி அதிகாலையில் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த அப்துல் காதர் தாக்கப்பட்டார். சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் மற்றும் சாரதி ஆகிய 2 கைது செய்தனர். இதில் போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்றதில் சரவணன் கீழே விழுந்து கை எலும்பை முறித்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து சென்னையில் விற்பனை செய்த சிறுவன் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். மும்பையிலிருந்து வலி நிவாரணி மாத்திரைகளை ரயில் மூலம் கொண்டு வந்து கோயம்பேடு சுற்றுவட்டார பகுதிகளில் கல்லூரி மாணவர்களிடம் போதை மாத்திரைகளாக ஒரு கும்பல் விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் மாணிக்கம் என்ற இளைஞர் மற்றும் 17 வயது சிறுவனை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 3000 வலி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களுடன் தொடர்புடைய மேலும் 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் செல்போனில் குழு அமைத்து இவர்கள் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்ததும் மும்பைக்கு சுற்றுலா செல்வது போல் பணம் செலவழித்து சென்று போதை மாத்திரைகளை வாங்கி வந்ததும் தெரிய வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.